அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை புரட்டி எடுத்த மணல் புயல், குவைத்தி வீடுகள் மற்றும் கூடாரங்கள் இடிந்து விழுந்தது, குவைத் விமானங்கள் ரத்து. பரபரப்பான வீடியோவை பார்க்க போறோம். அடுத்து குவைத்தில் சாராயம் கிடைக்காமல் சென்று வாங்கி குடித்த வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. அடுத்து குவைத்தி பெட்ரூமில் புகுந்து பணிப்பெண் செய்த பெரிய சம்பவம், அதிரடி நடவடிக்கையில் ஃபர்வானா காவல்துறை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் நேற்று 100 கிலோமீட்டர் வரையிலான பலத்த மணல் காற்று மற்றும் இடியுடன் கூடிய பெய்த மழையால் பல குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினார்கள். குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டுவதற்கு அதிக சிரமத்திற்கு ஆளானார்கள். சில இடங்களில் குவைத்தி வீடுகளில் முன்னிருக்கும் கார் பார்க்கிங் மேற்கூரையும் இடிந்து விழுந்து பல கார்கள் சேதமடைந்துள்ளன. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வீடியோக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து நமக்கு அனுப்பப்பட்ட வீடியோக்கள் தான். எந்த அளவுக்கு மணல் காற்று வீசி இருக்கு பாருங்க. மணல் காற்று புதன்கிழமை வரை தொடரும் என்பதால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. அவசர தேவை இருந்தால் மட்டுமே வெளியே போங்க. வெளியே போகும்போது கட்டாயமா மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள். நேற்று குவைத் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய பல விமானங்கள் சவுதி அரேபியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. குவைத் வானிலை சற்று சீரான பிறகுதான் விமானங்கள் குவைத் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கின. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க ஏரியாவில் நேற்று மணல் காற்றால் பாதிப்பு அடைந்திருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அவசர தேவைக்கு 112 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த தகவல், ஒரு குவைத்தி குடிமகன் ஃபர்வானா காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார். அதில் தனது வீட்டில் பல மாதங்களாக வேலை செய்து வந்த வீட்டு பணிப்பெண் தான் இல்லாத நேரமாக பார்த்து பெட்ரூமில் புகுந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை திருடி சென்றுள்ளதாக புகார் அளித்துள்ளார். புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போ அந்த வீட்டு பணிப்பெண்ணை தேடும் முயற்சியில் ஃபர்வானா காவல்துறை இறங்கியுள்ளது. மேலும் அந்த வீட்டு பணிப்பெண் குவைத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளதாக குவைத் காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் மதுபானம் இருப்பது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். துபாய் போல குவைத்தில் மதுபான கடைகள் எல்லாம் கிடையாது. குவைத்தில் மதுபானம் விற்பது வாங்குவது என்பது சட்டப்படி குற்றமாகும். அதனால சில வெளிநாட்டவர்கள் என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, குவைத்தில் மதுபானம் கிடைக்காத காரணத்தினால் இல்லீகலா கள்ளசாராயம் வியாபாரம் செய்பவர்களிடம் 5 தினார் 10 தினார் கொடுத்து மட்டமான சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள். இதனால் உடலின் உள்ளுறுப்புகள் மற்றும் கண் பார்வை பறிபோக வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். குவைத்துறை காவல்துறை என்னதான் கள்ளசாராயம் தொழில் செய்பவர்களை கண்டுபிடிச்சு ஜெயிலில் போட்டாலும் ஆங்காங்கே சில அபார்ட்மெண்ட்கள் மற்றும் அவுட்டர் ஏரியாக்கள்ல சாராய வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. சில வெளிநாட்டவர்கள் செய்கின்ற இது போன்ற செயல்களால் மொத்த வெளிநாட்டவர்களுக்கும் கெட்ட பேர். இப்போ ஒரு அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் மைதான் ஹவலியில் நடந்துள்ளது. சாராயம் கிடைக்காத காரணத்தினால் 2 வெளிநாட்டவர்கள் வாசனை திரவம் அதாவது சென்ட்டை வாங்கி குடித்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் குடித்த சென்ட்ல ஆல்கஹால் லெவல் அதிகமாக இருந்ததால் குடித்த அடுத்த சில நிமிடங்களை பார்த்தீங்கன்னா 2 பேரும் மக்கள் நடந்து செல்லும் நடைபாதையில் மயங்கி விழுந்து விட்டார்கள். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் இருவரையும் கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. தயவு செய்து சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறவங்க குவைத் வராதிங்க. குவைத் இது போன்ற சென்ட்டை குடிக்கிறது கள்ளசாராயம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதீர்கள். இந்த காலத்தில் ஒரு தினார் சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் சில குடிகாரர்கள் எப்படி தான் அசால்ட்டாக 5 குவைத் தினார் 10 குவைத் தினார் கொடுத்து சாராயம் வாங்கி குடிக்கிறாங்கன்னு தெரியலைங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,200 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 34 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 53 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 37 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $966 ரூபாய் 18 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 390 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 702 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவைத்திலேருந்து மற்ற அரபு நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் கேட்டிருந்தாங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் தங்க நகையிலே கொண்டு வரலாம். அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் தங்க நகையிலே கொண்டு வரலாம். இதுதான் லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அது மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.